வணக்கங்க. ஒரு சின்ன வீடியோங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பிளாட்டில் குடியிருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் கணவர் நல்ல ஒரு வேலைக்கு போகிறாரு இல்லைங்களா? நல்ல ஒரு வேலைக்கு நல்ல ஒரு ஜாப்பு. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காருன்னா அவர் 10:00 ஆஃபீஸ் போயிடுறாரு. ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங்கு 5:00 தான் வருவார். அது வரையில் நீங்கள் ஃப்ரீயாக தான் வீட்டில் இருப்பீங்க. வெஜிடபிள்ஸ் வாங்க போவீங்க, கடைக்கு போவீங்க, சமையல் பார்ப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, பிடிப்பீங்க. நல்லா நல்ல நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக இருந்துகிட்ருக்கீங்க. இது இடையில ஒன்று என்ன நடக்குன்னா, நீங்கள் கடைக்கெல்லாம் போகிறீங்கல்லங்க, அங்கே பையன், ஒரு ஆள், ஒரு மேன். அந்த மேன் வந்து உங்களை புகழ வேணுங்க. மேடம் எக்ஸ்கியூஸ் மேடம், இது எங்கே 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 போகுது மேடம் இந்த வழி? இப்படி போனால் அந்த அட்ரஸ் கேட்குற மாதிரி உங்கள்கிட்ட பேச்சு கொடுப்பான். பேச்சு கொடுக்கும்போது ஒரு ரெஸ்பெக்டாக பேசுவான். பேசி கொடுக்கும்போது நீங்களும் சொல்கிறீங்க தேங்க்ஸ் மேடம் அப்படின்ட்டு அவன் போவான். அடுத்த நாள் அதே மாதிரி உங்களை பார்க்கும்போது நீங்கள் நேற்று பார்த்த முகமாச்சே அப்படின்ட்டு லைட்டாக சிரிக்கும்போது உங்களை புகழறதுக்கு ஆரம்பிச்சிட்றான். மேடம் இந்த சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்குது மேடம், உங்களுக்கு அருமையாக இருக்குது மேடம், நல்லா இருக்குது மேடம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்கிறான். அப்புறம் உங்கள் பெண்மையை பற்றி ரொம்ப புகழ்கிறான். வெரி குட் மேடம், ஒரு ரொம்ப அழகாக பேசுகிறீங்க மேடம், நேற்று கட்டிட்டு வந்த சாரீஸ் ரொம்ப சூப்பருக்கு மேடம், ரொம்ப அழகாக இருந்தீங்க நீங்கள் அப்படிங்கும்போது அவன் ரொம்ப ஒரு ஆம்பளை வந்து அழகாக இருக்கா கிழகாக இருக்கான்னா பொம்பளை கொஞ்சம் அப்படி இப்படின்னால கண்ணாடி போய் பார்க்குறது உண்டு இல்லைங்களா? ஏன் உங்களை புகழ்கிறான்? ஏன் உங்களை பெருமையை பேசுகிறான்? ஏன் உங்களை வந்து ரொம்ப ஒரு ஒரு பணிவாக உங்கள்கிட்ட பழகும்போது உங்களுக்கு அவ்வளோ அவன் பணிவை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு மரியாதை வருது, உங்களுக்கு அவன் மேலே ஞாபகம் வருது. அந்த எதுக்காக பழகிறான்னா உங்கள்கிட்ட ஏதோ எதிர்பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட நைஸாக பழகிறான். என்னங்க, ஒரு கோழியும் ஒரு நரியும் ஃப்ரெண்டு. அந்த நரி வந்து இந்த கோழிக்கிட்ட ஜகஜமாக பேசும். ஜகசமாக பேசிட்டுங்க போயிட்டு வரேன் அப்படின்னு போயிடும். கோழியும் கொக்கரக்கோன்னு சொல்லி அதோட பாஷையில் பேசிட்டு போயிடும். டெய்லி வந்து அந்த மாதிரி பேசும்போது ஒரு நட்பாகுது கோழிக்கும் நரிக்கும். நரி என்ன நினச்சிட்டு பேசுது தெரியுமா? நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது லபக்குன்னு பிடிச்சி தின்றானோ, ரத்தத்தை குடித்து கறியை சுவைச்சு சாப்பிட்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்ருக்கு, டைமு பார்த்துட்ருக்கு, நேரம் பார்த்துட்ருக்கு. அது மாதிரி தாங்க அந்த ஆள் உங்ககிட்ட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அம்மா கிட்ட நம்ம நினச்சதை நடக்கணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட புகழ்கிறான். ஜாக்கிரதையாக இருங்க, உஷாராக இருங்க, சரிங்களா? வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, பை.